الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، بل هو آيات بينات في صدور الذين أوتوا العلم وما يجحد بآياتنا إلا الظالمون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும்போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்துக்கு கிரியாவிடை கொடுத்து ரமலானுக்கு அடுத்த மாதம் ஷவ்வாலுடைய மாதத்தின் ஆரம்ப கட்டங்களை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷவ்வாலுடைய மாதம் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா மிக விரிவாக, மிக அழுத்தம் திருத்தமாக ஒரு வரலாற்று நிகழ்வை அல்லாஹ் பேசியிருக்கின்றான். ஒரு சம்பவத்தை அல்லாஹு தஆலா பேசியிருக்கின்றான். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு மதீனாவில் இடம்பெற்ற வரலாற்றிலே மிக முக்கியமான மாற்றங்களையும் தாக்கங்களையும் உண்டாக்கிய ஒரு வரலாறு குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறது. குர்ஆன் அதனுடைய ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் குர்ஆனுடைய நீண்ட வசனங்களின் மூலமாக, நீண்ட ஆயத்துக்களின் மூலமாக அல்லாஹு தஆலா அவைகளை பேசியிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அதுதான் உஹதுடைய, அந்த உஹத் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் நடைபெற்ற ஒரு வரலாற்று நிகழ்வு, ஒரு போர். கண்ணியமானவர்களே, குறுகிய நேரத்துக்குள்ளால் அந்த சம்பவங்களை முழுமையாக பேசுவதென்பது ஒரு அசாத்தியமான ஒரு விடயமாகும். அந்த அடிப்படையில் அந்த சம்பவத்துக்கு பின்னால் நாம் பெற வேண்டிய பாடம் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறான பாடங்களை, நமூனாக்களை, முன்மாதிரிகளை அந்த சம்பவத்துடைய பின்னணியில் சொன்னார்கள் என்பதை நாம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவது மிக பொருத்தமாக இருக்கும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் யாராலும் அழிக்க முடியாத, மாற்றம் செய்ய முடியாத, குறைக்க முடியாத, குறை காண முடியாத ஒரு பரிசுத்தமான வேதத்தை அல்லாஹு தஆலா இந்த கடைசி உம்மத்துக்கு அருளாக அனுப்பியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே,
உலகத்தில் அனுப்பப்பட்ட வேதங்கள் அனைத்துமே ஒரே தடவையாக ஒரே சந்தர்ப்பத்தில் நபிமார்களுக்கு அந்த வேதங்களை அல்லாஹ் வழங்கி இருந்தான். ஆனால் குர்ஆன் என்று சொல்லப்படுகின்ற நமது இந்த இறுதி வேதம், இதனை அல்லாஹு தஆலா உலகத்துக்கு அனுப்புவதற்கு முன்னால் ஒரு ஏட்டில் அல்லாஹ் அதனை எழுதி அதனை அல்லாஹ் பாதுகாப்பாக வைத்திருந்தான். எந்த ஏட்டில் அல்லாஹ் குர்ஆனை எழுதி வைத்திருந்தானோ அந்த ஏட்டை அல்லாஹ் பாதுகாப்பாக வைத்திருந்ததாக, அது பாதுகாக்கப்பட்ட ஏடு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். அல்-லவ்ஹுல் மஹ்பூப், பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏடு. குர்ஆன் எழுதப்பட்ட ஏட்டை அல்லாஹ் வானலோகத்திலே பாதுகாத்து, கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துக்கு அல்லாஹு தஆலா 23 வருட காலங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நுபுவத்துடைய அந்த 23 வருட காலம், அந்த காலத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனை உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்புகின்றான். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் அடிப்படையில் பாதுகாக்கப்பட்டது. இந்த குர்ஆனை பாதுகாக்க வேண்டியது எழுத்துக்கள் அல்ல, வேதங்கள் அல்ல, நூட்கள் அல்ல. இந்த குர்ஆன் மனித உள்ளங்களில் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல் குர்ஆனை பாடமிட்டு மனனம் செய்து உள்ளத்தால் தான் பாதுகாத்தார்கள். உள்ளத்தால் பாதுகாக்கப்பட வேண்டிய வேதம் அல் குர்ஆன். கண்ணியமானவர்கள், எதை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த உஹது யுத்தத்துடைய படிப்பினை என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய, குர்ஆனை உள்ளத்தால் பாதுகாக்கக்கூடிய, குர்ஆனை மனதால் பாதுகாக்கக்கூடிய, குர்ஆனை சுமந்த ஹாஃபிஸ்மார்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரித்தார்கள். உஹதிலே 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டு, சஹாபாக்கள் அவர்கள் கண்ணியமானவர்கள். அந்த சஹாபாக்களில் அல்லாஹ்வுடைய வீர மரணத்தை அடையக்கூடியவர்கள், இஸ்லாத்துக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்கள், மிகவும் சிறந்தவர்கள், மிகவும் உயர்ந்தவர்கள், கண்ணியமானவர்கள். அவர்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை சுமந்த ஹாஃபிஸ்மார்களை, குர்ஆனை சுமந்தவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹதுடைய அந்த இடத்திலே, மைதானத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, எதை சொல்ல வருகிறோம் என்றால், இந்த குர்ஆனை உள்ளத்தால் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். வரலாற்றில் குர்ஆன் உள்ளத்தால் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனுடைய அந்த வேதத்தை அருளுகின்ற போது, இறக்குகின்ற போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. அது உள்ளத்தால், நபியுடைய உள்ளத்தில் அந்த குர்ஆன் மனனம் செய்யப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். வஇன்னக லதுலக்கல் குர்ஆன், நபியே உங்களுக்கு இந்த குர்ஆன் ஓதி காட்டப்படுகிறது, இந்த குர்ஆன் உங்களுக்கு சொல்லித் தரப்படுகிறது, உங்களுக்கு முன்னால் ஓதி காட்டப்படுகிறது என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் ஓரிடத்திலும், இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா وَإِنَّهُ لَتَنزِيلُ رَبِّ الْعَالَمِينَ نَزَلَ بِهِ الرُّوحُ الْأَمِينُ عَلَى قَلْبِكَ, இந்த குர்ஆன் நபியே உங்களுடைய உள்ளத்தில் இறக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனை உள்ளத்தால் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குர்ஆனை சுமந்தவர்கள், குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்கள், குர்ஆனுடைய எழுத்துக்களையும் குர்ஆனுடைய உச்சரிப்புகளையும் குர்ஆனுடைய கருத்துக்களையும் உள்ளத்தால் மனனம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் அல் குர்ஆனில் அறிவாளிகள் என்று சொல்கிறான். கண்ணியமானவர்களே, இன்று நாம் எல்லா விதமான கல்வி, எல்லா விதமான துறைகள், எல்லா விதமான அறிவு ஞானங்கள்
எல்லா விதமான பட்ட படிப்புகள் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு ஒரு பகுதியில் கொஞ்ச நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் வயதில் ஒரு கட்டத்தை இந்த குர்ஆனுக்கு கொடுத்திருக்கிறோம். ஆனா அல்லாஹ் இந்த உலகத்தில் ஊத்துல் இல்ம் அறிவாளிகள் என்று சொல்வது குர்ஆனை சுமந்த உள்ளங்களை பல் ஹுவ ஆயாத்தும் பையினாத் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனுடைய வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகள் கிடையாது, அற்புதமான வார்த்தைகள், தெளிவான வார்த்தைகள், தெளிவான ஆயத்துக்கள், தெளிவான அத்தாட்சிகள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம். ஊத்துல் இல்ம் என்று சொல்லப்படுகின்ற அறிவு ஞானங்கள் கொடுக்கப்பட்ட, கல்வி ஞானங்கள் கொடுக்கப்பட்ட அறிவு உள்ளவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அதுதான் அந்த அல் குர்ஆன் என்று அந்த அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை மனனம் செய்கின்றவர்களை, சிறியவர்களாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அல்லாஹ் அவர்களை அறிவாளிகள் என்று சொல்கிறார். இதனால் தான் எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய சலஃபு சாலிஹீன்கள், எங்களுடைய முன்னைய இமாம்கள், அவர்களிடத்தில் யாராவது ஹதீஸை படிப்பதற்காக வந்தால், ஃபிக்ஹை படிப்பதற்காக வந்தால், அவர்கள் முதலாவது அந்த மாணவர்களிடத்திலே எதிர்பார்ப்பது அந்த மாணவர்கள் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்களா, குர்ஆனை ஹிஃப்து செய்திருக்கிறார்களா. யார் குர்ஆனை மனனம் செய்யாமல் ஹதீஸை படிப்பதற்கு வருவார்களோ, குர்ஆனை மனனம் செய்யாமல் ஃபிக்ஹை படிப்பதற்கு வருவார்களோ, அப்படியான மாணவர்களை, சிறுவர்களை, அப்படியானவர்களை எங்களுடைய இமாம்கள் நீங்கள் சென்று குர்ஆனை மனனம் செய்துவிட்டு வாருங்கள். ஏன்? எல்லா அறிவுக்கும் அடிப்படை குர்ஆன், எல்லா கல்வி ஞானங்களுக்கும் அடிப்படை குர்ஆன், எல்லா கலாச்சாரங்களுக்கும் அடிப்படை குர்ஆன், எல்லா நாகரீகங்களுக்கும் அடிப்படை குர்ஆன். குர்ஆனை மனனம் செய்துவிட்டு வாருங்கள் என்று அந்த மாணவர்களை திருப்பி அனுப்பி விடுவார்கள். ஒரு மாணவன் அறிவை தேடுகின்ற போது அவனிடத்திலே அடிப்படையில் அந்த சிறுவனுடைய உள்ளத்தில் குர்ஆன் இருக்க வேண்டும், குர்ஆனுடைய ஒரு பகுதி இருக்க வேண்டும், அல்லது முழுமையான குர்ஆன் இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் உருவாகிய முக்கியமான இமாம்களில் ஒருவர் தான் இமாம் இப்னு ஜமாஅ. இவர்கள் ஒரு மாணவன் கல்வியை எவ்வாறு தேட வேண்டும், எங்களுடைய சிறுவர்களுக்கு எவ்வாறு அறிவை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலிலே முதலாவதாக அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சிறுவன் அவன் அறிவை தேட ஆரம்பிக்குகின்ற போது, அவனுடைய கல்வி பயணத்தை ஆரம்பிக்குகின்ற போது, முதலாவதாக அவனிடத்தில், அவனுடைய உள்ளத்தில் குர்ஆன் மனனமாக இருக்க வேண்டும். குர்ஆனை மனனம் செய்யாத உங்களுடைய குழந்தைகளை, குர்ஆனை மனனம் செய்யாதவர்களுக்கு எந்த அறிவு ஞானங்களையும் நீங்கள் போதிக்க கூடாது, ஹதீஸையும் சொல்லிக் கொடுக்க கூடாது, அவர்களுக்கு ஃபிக்ஹையும் சொல்லிக் கொடுக்க கூடாது. நீ குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் தொடக்கம் சஹாபாக்களுடைய உள்ளத்தால் பாதுகாக்கப்பட்ட வேதம். அதனால் தான் கண்ணியமானவர்களே, உஹதுடைய யுத்தத்திலே 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் 70 சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்படுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கபரில் 2-3 சஹாபாக்களை அடக்கம் செய்யுங்கள். ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் கபறுகளை தோண்டுவது சிரமம், அதனால் ஒரு கபரில் 2 பேர்கள் 3 பேர்களை நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று சஹாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கபரிலே அடக்கம் செய்யப்படுகின்ற போது யாரை முதலாவது நாங்கள் அடக்கம் செய்ய வேண்டும்? ஒரு கபரில் 3 பேர்கள் என்றால், ஒரு கபரில் 2 பேர்கள் என்றால், யாருடைய ஜனாசாவை கபரில் முதலாவதாக வைக்க வேண்டும் என்று நபியிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மிகவும் கவலையான ஒரு சந்தர்ப்பம். 70 சஹாபாக்கள்
துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு உடலுடைய உறுப்புகள் பாகங்கள் சேதப்படுத்தப்பட்டு இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை வெடித்து இரத்தம் வடிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழங்காலில் இருந்து இரத்தம் வீரிட்டு பாயக்கூடிய அந்த சந்தர்ப்பம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் உடைக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பம், அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக ஓடி விளையாடிய, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தாயிடத்தில் பால் குடித்தார்களோ அந்த தாயிடத்தில் பால் குடித்த தன்னுடைய சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகவும் கவலையான சந்தர்ப்பம். தன்னுடைய சொந்த மைத்துனர் அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். தன்னை போன்ற அழகு கொடுக்கப்பட்ட, தன்னை போன்ற முகச்சாடை கொடுக்கப்பட்ட முஸ்அப் இப்னு உமைர் மதீனாவுக்கு சென்று முதலாவதாக இந்த குர்ஆனை மதீனா வாசிகளுக்கு ஓதி காட்டிய ஒரு குர்ஆனுடைய ஒரு ஆசான், ஒரு முதர்ரிஸ், ஒரு ஆசிரியர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கவலையான சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யாருடைய ஜனாசாவை நாங்கள் முதலாவது கபரிலே வைக்க வேண்டும்? அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குடும்பத்தை சொல்லவில்லை, தனது நண்பர்களை சொல்லவில்லை, தனது உறவுக்காரர்களை சொல்லவில்லை, செல்வந்த சஹாபாக்களை சொல்லவில்லை, போர் தியாகிகளை சொல்லவில்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் என்றாலே கண்ணியமானவர்கள், சுஹதாக்கள் என்றாலே உயர்ந்தவர்கள், அவர்களிலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயுஹும் அக்ஸரு அஹ்தன் லில் குர்ஆன். இந்த ஷஹீதுகளில், இந்த சுஹதாக்களில், இந்த சஹாபாக்களில் யார் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக, மனனம் செய்யக்கூடியவர்களாக, குர்ஆனுடைய சூறாக்களை அதிகமாக யாரெல்லாம் மனனம் செய்திருப்பார்களோ அவர்களை முதலாவது கபரிலே நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று சஹாபாக்களை பார்த்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இங்கு இரண்டு விதமான பாடங்கள் உள்ளன. முதலாவது பாடம், அந்த அளவு கவலையான, நெருக்கடியான, பயங்கரமான, துக்கமான நிலைமையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஃபித்மார்களை மறக்கவில்லை, ஹாஃபித்மார்களை ஒதுக்கவில்லை. கண்ணியமானவர்களே, உலமாக்களை அவமதிக்கவில்லை. மாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது சாச்சா மௌத்தாகினாலும் பரவாயில்லை, தனது மச்சான் மௌத்தாகினாலும் பரவாயில்லை, தனது நண்பர் மௌத்தாகினாலும் பரவாயில்லை, ஹாஃபித்மார்களுடைய அந்தஸ்தை உலகத்துக்கு காட்ட வேண்டும், மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக முதலாவது ஹாஃபித்மார்களுடைய ஜனாசாக்களை தான் கபரிலே வைக்க வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஏன் சகோதரர்களே, இந்த ஹாஃபித்மார்கள் இஸ்லாத்தை பாதுகாக்குகிறார்கள். சில பேர்களை அல்லாஹ் அவர்களுடைய செல்வத்தின் மூலம் இஸ்லாத்தை பாதுகாத்தான், இன்னும் சில பேர்களுடைய உயிரின் மூலம் அல்லாஹ் இஸ்லாத்தை பாதுகாத்திருக்கிறான். உள்ளத்தின் மூலம், ஹாஃபித்மார்களுடைய இதயத்தின் மூலம், உள்ளத்தின் மூலம் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தையும் குர்ஆனையும் வரலாற்றிலே பாதுகாத்து வைத்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹாஃபிஸ் உயிர் வாழும் போதும் ஹாஃபித்மார்களை மதித்திருக்கிறார்கள். போர்களுக்காக வேண்டி தளபதிமார்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்மானிக்கின்ற போது, முடிவு செய்கின்ற போது, யார் குர்ஆனை அதிகமாக மனனம் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்த்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கான படைகளை தயார் செய்கின்ற போது, படை தளபதிகளை முடிவெடுக்குகின்ற போது ஹாஃபித்மார்களுடைய கையிலே போருடைய கொடிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தபூக்குடைய யுத்தம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையிலே மிக நீளமான ஒரு பிரயாணம் செய்தது இந்த தபூக்குடைய யுத்தத்துக்காகத்தான். தபூக்குடைய யுத்தத்தின் போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களத்திலே உமாரா இப்னு ஹஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய கையிலே
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், பனு நஜ்ஜார் வாசிகளுடைய கொடி அந்த சஹாபியுடைய கையிலே இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உமாரா இப்னு ஹஸம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அவருடைய கையில் இருந்த கொடியை பறித்தெடுக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்களுக்கு முன்னால் பனு நஜ்ஜார் வாசிகளுடைய தளபதி உமாரத் இப்னு ஹஸ்மை அழைத்து அவருடைய கையிலே இருக்கின்ற கொடியை பறிக்கிறார்கள். இந்த நேரத்தில் உமாரத் இப்னு ஹஸ்ம் அவர்களுக்கு வெட்கம் ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அபலக அன்னி ஷைஉன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை பற்றி ஏதாவது தவறான ஒரு செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்டதா? நான் ஏதாவது தவறு செய்தேனா? நான் ஏதாவது தப்பு செய்தேனா? எல்லோருக்கும் முன்னால் கொடியை நீங்கள் பறித்து ஸைத் இப்னு சாபித்துக்கு கொடுக்கிறீர்களே, இன்னும் ஒரு நபித்தோழருக்கு கொடுக்கிறீர்களே என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, பலில் குர்ஆன் முகத்தம். சொன்னார்கள், இல்லை, உங்களை நான் கேவலப்படுத்தவில்லை. உங்களுடைய கூட்டத்தில் உங்களை விட சிறந்த குர்ஆனை சுமந்த ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறார், ஸைத் இப்னு சாபித் இருக்கிறார். குர்ஆனை முற்படுத்த வேண்டும், குர்ஆனை சுமந்தவர்களை மதிக்க வேண்டும், குர்ஆனை உள்ளத்தால் பாதுகாக்கக்கூடியவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய கையில் இருந்த கொடியை நான் பறித்து ஸைத் இப்னு சாபித்துக்கு கொடுத்தேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அமீரை முடிவு செய்கின்ற போது முதலாவது தகுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தது அவர் குர்ஆனை மனனம் செய்தவரா இல்லையா? கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துகின்ற மிக பிரதானமான அடையாளம் தொழுகை. இந்த தொழுகையை அல்லாஹ் குர்ஆனில் நீங்கள் இமாம் ஜமாஅத்தாக தொழ வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். தொழுகைக்கு இமாமாக வரக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு இமாமுடைய தகமை என்ன? ஒரு இமாமுக்கு பின்னால் செல்வந்தர்கள் அல்ல, மன்னர்கள் அல்ல, உலகத்தை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் வந்தாலும் அந்த இமாம் ருக்குவுக்கு போனாதான் அவருக்கும் ருக்குவுக்கு போகிறேன். அந்த இமாம் சுஜூதிலிருந்து தலையை உயர்த்தும் வரைக்கும் அந்த மஅமூம்களுக்கு சுஜூதிலிருந்து தலையை எழுப்ப முடியாது, உயர்த்த முடியாது. நபிமார்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன பெயர் இமாம். இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னது, உங்களை நபியாக ஆக்கப் போகிறேன் என்று சொல்லவில்லை, உங்களை ஒரு இமாமாக ஆக்கப் போகிறேன். வஜஅல்நாஹும் அஇம்மா, நபிமார்களை நாங்கள் இமாமாக ஆக்கியிருக்கிறோம், இமாம்களாக ஆக்கியிருக்கிறோம் என்று இமாம் என்ற வார்த்தை பிரயோகத்தை அல்லாஹ் நபிமார்களுக்கு பாவித்திருக்கிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிடத்தில் ஆட்சி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், கண்ணியம் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு இமாமாக வரக்கூடியவர் யஉம்முல் கௌம அக்ரஅஹும் லிகிதாபில்லாஹ், குர்ஆனை சுமந்த ஹாஃபிஸ், யாருடைய உள்ளத்தில் மிக அதிகமான குர்ஆனுடைய வசனங்கள் மனப்பாடமாக இருக்குமோ, மனனமாக இருக்குமோ, அவர்கள் தான் இமாமாக கூட நிற்க வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்தார்கள். 5 நேர தொழுகைகளும் ஒரு ஹாஃபிஸுடைய அந்தஸ்தை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. வெறுமனே மையவாடியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஃபிஸ்மார்களுடைய அந்தஸ்தை, கண்ணியத்தை மையத்து வீட்டில் மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டவில்லை. இன்று காட்டப்படுவதை போன்று மரணம் ஏற்பட்டால் ஹாஃபிஸ்மார்கள் தேவை, திருமணம் நடாத்தி வைப்பதற்கு இமாம்கள் தேவை, கடையை ஆரம்பிப்பதற்கு ஹாஃபிஸ் தேவை, கம்பெனி ஆரம்பிப்பதற்கு ஹாஃபிஸ் தேவை. ஆனால் ஹாஃபிஸுடைய தேவைகளை, உணர்வுகளை, ஹாஃபிஸ்மார்களுடைய தேவைகளை, உணர்வுகளை சமூகம் இன்னும் உணரவில்லை. எனது வீட்டிலும் ஒரு ஹாஃபிஸ் உருவாக வேண்டும் என்ற உணர்வு உள்ளத்தில் இன்னும் ஏற்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே குர்ஆன் உள்ளத்தால் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை
உலகத்துக்கு 23 வருட காலங்கள் எடுத்து இந்த குர்ஆனை உலகத்துக்கு அருளி இருக்கிறார். உள்ளத்தால் மனனம் செய்ய வேண்டும். குர்ஆனன் ஃபரக்னா லிதக்ராஹு அலன்னாஸ். அல்லாஹ்வே சொல்றான், இந்த குர்ஆனை நாங்க 23 வருட காலங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவைகளுக்கு ஏற்றவாறு உலகத்துக்கு அனுப்புவதற்கான காரணம் என்ன தெரியுமா? லிதக்ராஹு அலன்னாஸ். நபியே, இந்த குர்ஆனை நீங்கள் மக்களுக்கு ஓதி காட்ட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை மனனம் செய்தார்கள், பிறர் ஓதுவதை கேட்டார்கள், தானும் அந்த குர்ஆனை சஹாபாக்களுக்கு முன்னால் ஓதி காட்டினார்கள். அதே போன்று ஹாஃபிஸ்மார்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே உருவாக்கி காட்டினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஜனாசா வீடுகளில் மாத்திரம், ஜனாசா வைபவங்களில் மாத்திரம், ஜனாசாக்களை அடக்குகின்ற போது மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஃபிஸ்மார்களை கண்ணியப்படுத்தவில்லை. மாறாக இமாமாக நின்று உங்களுக்கு தொழுவிக்க வேண்டியவர்கள் குர்ஆனை சுமந்த ஹாஃபிஸ்மார்கள், அவர்களுக்கு பின்னால் நின்றுதான் நீங்கள் தொழ வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்கள் ஹாஃபிஸ்மார்களை உணர வேண்டும், ஹாஃபிஸ்மார்களுடைய மதிப்பை கண்ணியத்தை விளங்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய இமாம் ஒரு ஹாஃபிஸாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியை இன்று வரைக்கும் நாங்கள் பேசுகின்றோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய அரசியல் விடயங்களை தீர்மானிப்பதற்காக வேண்டி, முடிவு செய்வதற்காக வேண்டி, ஆலோசனை பெறுவதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய சபையிலே அதிகமான ஹாஃபிஸ்மார்களை வைத்திருந்தார்கள். ஹாஃபிஸ்மார்களிடத்திலே உள்ளத்தால் குர்ஆனை சுமக்குகின்ற அந்த ஹாஃபிஸ்மார்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுப்பார்கள் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, முற்காலத்திலே பொறுப்புகள் வழங்கப்படுவது பணத்தின் அடிப்படையிலோ அல்லது உலக விடயங்களில் ஒருவர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார், உலகத்தை படித்திருக்கிறார் என்ற அடிப்படையிலே முற்காலத்தில் பதவிகள் வழங்கப்படவில்லை. யாரிடத்தில் குர்ஆன் இருக்கிறது, யார் அல்லாஹ்வுடைய வஹ்யை பாதுகாக்குகிறாரோ அவர் உலக விடயங்களை பாதுகாப்பார், மனித உரிமைகளை பாதுகாப்பார், மனிதர்களுக்கு உதவுவார். அதனால் தான் கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு வருகின்ற போது, மக்காவுக்கு அண்மித்து இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் உஸ்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுடைய கவர்னர் நாஃபி இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். நாஃபி இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தித்து கேட்கிறார்கள், நாஃபி அவர்களே, அஹ்லுல் பவாதி மக்காவை விட்டும் தூரமாக கிராமப்புறங்களில் வாழுகின்ற மக்களுக்கு நீங்கள் யாரை பொறுப்பாக நியமித்துள்ளீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் நாஃபி இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். அப்போது நாஃபி இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அப்ஸா என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிப சஹாபியை, ஒரு சாதாரணமான ஒரு சஹாபியை நான் நியமித்திருக்கிறேன் என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், மன் இப்னு அப்ஸா, இப்னு அப்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் யார், யார் என்று சொல்லுங்கள் என்று கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டபோது நாஃபி இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மௌலன் மின் மவாலீனா. கலீஃபா அவர்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அப்ஸா யார் தெரியுமா? செல்வந்த சஹாபி அல்ல. அவர் யார் என்றால் அடிமைகளில் ஒருவர். அடிமை, காசுக்கு வாங்கப்படுகின்ற விற்கப்படுகின்ற அடிமை. அடிமையை ஒரு ஊருடைய கவர்னராக நான் நியமித்திருக்கிறேன் என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், அடிமையை நியமித்துள்ளீர்களா? ஒரு ஊர் மக்களுடைய பொறுப்பை, பள்ளியுடைய நிர்வாகத்தை அல்ல, ஊருடைய பொறுப்பு, ஊருடைய கிலாபத்தை, ஊருடைய விலாயத்தை அடிமைக்கு கொடுத்துள்ளீர்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள். அப்போது நாஃபி இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கலீஃபா அவர்களே,
அவர் அடிமைதான் என்றாலும் இன்னஹு காரிஉல் லிகிதாபில்லாஹ், சாதாரண அடிமை கிடையாது, குர்ஆனை சுமந்த அடிமை, உள்ளத்தால் குர்ஆனை மனனம் செய்த அடிமை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இப்போது எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் ஞாபகத்திலே வருகிறது. இந்த குர்ஆனின் மூலம் ஒரு சமூகத்தை அல்லாஹ் உயர்த்துவான், கண்ணியப்படுத்துவான். இன்னும் ஒரு சாராரை இந்த குர்ஆனின் மூலம் அல்லாஹ் இழிவுபடுத்துவான். இப்னு அப்ஸாவை அல்லாஹ் குர்ஆனை கொடுத்து உயர்த்தி விட்டான். அடிமை கலீஃபாவாக மாறிவிட்டார், அடிமை வாலியாக மாறிவிட்டார், பொறுப்புதாரியாக மாறிவிட்டார் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களை, கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொல்கிறோம். எல்லோருக்கும் துஆ செய்வார்கள். தாயிஃபில் தன்னை அடித்தவர்களையும் மன்னித்தார்கள், உஹதில் தன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்தார்கள், தன்னை பைத்தியக்காரன் என்று சொன்னவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். ஆனால் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 காரிமார்களை, 70 குர்ஆனை சுமந்த ஹாஃபில்மார்களை பனு ஆமிர் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருக்கு இஸ்லாத்தை சொல்ல வேண்டும், குர்ஆனை ஓதி காட்ட வேண்டும் என்பதற்காக 70 ஹாஃபில்மார்கள், வெறும் அன்சாரி சஹாபிகள், மதீனா வாசிகளை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 ஹாஃபில்மார்களை பனு ஆமிர் கிளையாரின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறார்கள். கண்ணியமானவர்களே, 70 ஹாஃபில்மார்கள் அன்சாரிகள். இவர்கள் இடையிலே செல்கின்ற போது பனு சுலைம் வாசிகள் அவர்கள் 70 பேர்களையும் கொலை செய்து விடுகிறார்கள். 70 ஹாஃபில்மார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவு நேரத்தில் செய்தி வருகிறது, நீங்கள் எந்த 70 ஹாஃபில்மார்களை குர்ஆனை ஓதி காட்ட வேண்டும், குர்ஆனை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பினீர்களோ அந்த 70 ஹாஃபில்மார்களும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. கண்ணியமான சகோதரிகளே, இரவிலே செய்தி வருகிறது. மறுநாள் சுபஹில் இருந்து 5 நேர தொழுகைகளிலும் 1 மாத காலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு சுலைம் வாசிகளுக்கு பதுவா செய்தார்கள், சாபமிட்டார்கள். அல்லாஹும்ம அலைக பிஹிம், யா அல்லாஹ், ஹாஃபில்மார்களை கொலை செய்த அந்த சமூகத்தை நீ அழித்து விடுவாயாக, நாசமாக்கி விடுவாயாக, சின்ன பின்னமாக்கி விடுவாயாக, சீரழித்து விடுவாயாக, தண்டிப்பாயாக, பிடிப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்தார்கள். தன்னை அடித்தவர்களை மன்னித்தார்கள், தனது மனைவியை பாவி என்று சொன்னவர்களை மன்னித்தார்கள், தனது கழுத்தை நெசித்தவர்களை மன்னித்தார்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னவர்களை மன்னித்தார்கள், தன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்தார்கள். ஆனால் குர்ஆனை பாதுகாக்குகின்ற, வஹியை பாதுகாக்குகின்ற, குர்ஆனை சுமந்த உள்ளங்களை யாரெல்லாம் கொலை செய்தார்களோ அவர்களுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 நேர தொழுகைகளிலும் பதுவா செய்தார்கள், அவர்களை அழித்து விடுவாயாக என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இன்று நாங்கள் குர்ஆனை புரட்டி ஓதுகிறோம், குர்ஆனை பார்த்து ஓதுகிறோம், குர்ஆனை புரட்டி ஓதுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இதற்கு காரணம் யாரு? இதற்கு காரணம் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே யமாமா யுத்தத்தில் பல ஹாஃபில்மார்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அப்போதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவெடுத்தார்கள், இப்படியே விட்டால் உள்ளத்தால் குர்ஆனை பாதுகாக்குகின்ற ஹாஃபில்மார்கள் கொலை செய்யப்பட்டால், மரணித்து விட்டால், வஃபாத்தாகி விட்டால் குர்ஆன் அழிந்துவிடும். இந்த குர்ஆனை எழுத்து வடிவத்திலே நாங்கள் தொகுக்க வேண்டும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவெடுத்ததற்கான காரணமே இந்த உலகத்திலே வாழ்ந்த ஹாஃபில்மார்கள். சகோதரர்களே, அந்த ஹாஃபில்மார்களுடைய மரணம், அந்த ஹாஃபில்மார்களுடைய ஷஹாதத், அந்த ஹாஃபில்மார்களுடைய இரக்கம் தான் இன்று குர்ஆனை நாங்கள் புரட்டி ஓதிக்கொண்டிருக்கிறோம். மையத்தை வீடுகளிலே ஓதுகிறோம், வைபவங்களிலே ஓதுகிறோம், குர்ஆனை நாங்கள் முத்தமிடுகின்றோம், தலையிலே வைக்கின்றோம். எப்படி உருவாகியது? எப்படி எழுத்து வடிவத்திலே உருவாகியது? நபியுடைய காலத்தில் எழுத்து வடிவத்திலே குர்ஆன் இருக்கவில்லை.
2 சந்தர்ப்பங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற போது ஹிஜ்ரி 4 அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் ஹிஜ்ரி 11 70க்கும் மேற்பட்ட ஹாஃபில்மார்கள், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் 70க்கும் மேற்பட்ட ஹாஃபில்மார்கள் ஷஹீதாக்கப்பட்டதுதான் குர்ஆன் எழுத்து வடிவத்தில் வருவதற்கு காரணம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனை மதிப்போம், குர்ஆனை ஓதக்கூடியவர்களை மதிப்போம், ஹாஃபில்மார்களை வீடுகளிலே நாங்கள் உருவாக்குவோம். நிச்சயமாக இந்த குர்ஆன் பரக்கத்துக்குரியதாக மாறும். எனவே உஹதுடைய பாடம் அதைத்தான் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. வல்லநாயன் அல்லாஹு தஆலா குர்ஆனை மதிக்கக்கூடியவர்களாக, மனனம் செய்யக்கூடியவர்களாக, குடும்பத்தில் ஹாஃபில்மார்களை உருவாக்கக்கூடியவர்களாக, ஹாஃபில்மார்களுக்கு உதவக்கூடியவர்களாக, ஹாஃபில்மார்கள் உருவாகுவதற்கு காரணமானவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை